ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஷ்டமா சமைக்கலாம் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு ஃபைபர் ரிச் வெள்ளை சோளம்ல குழிப்பணியாரம் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நல்லா பர்ஃபெக்டாக குழிப்பணியாரம் நல்லா புசு புசுன்னு வரதுக்கு உண்டான டிப்ஸ் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இது வரைக்கும் இஷ்டமா சமைக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பவுலில் 1 டம்ளர் வெள்ளை சோளம் எடுத்துக்கலாம். அதே டம்ளரில் 1 டம்ளர் இட்லி அரிசியும் எடுத்துக்கலாம். அதே டம்ளரில் 1/4 டம்ளர் உருட்டு உளுத்தப்பருப்பு எடுத்துக்கலாம். இது கூடவே 1/4 டீஸ்பூன் வெந்தயம் போட்டு 4லேருந்து 5 முறை நல்லா கழுவிட்டு எல்லா இன்க்ரீடியன்ஸுமே மூங்குற அளவுக்கு நல்லா தண்ணி ஊற்றி 7லேருந்து 8 மணி நேரம் நல்லா ஊற வைக்கணும். நல்லா ஊறி வந்தால் தான் சோளம் நல்லா அரைப்பட்டு வரும். நான் நைட்டே ஊற வச்சுட்டேன். காலையில் பார்த்தோம்னா எல்லாமே நல்லா ஊறி வந்திருக்கு. இதை கிரைண்டரில் அரைக்கிறதுனாலும் அரைச்சிக்கலாம். நான் மிக்ஸி ஜாரில் தான் அரைக்க போகிறேன். குவான்டிட்டி கம்மியாக போட்டிருக்கறனால தண்ணியிலேருந்து வடித்து எடுத்துகிட்டு இது எல்லாமே மிக்சியில் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம். இட்லி மாவு பதத்தை விட கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். அப்போ தான் குழிப்பணியாரம் நல்லா புசு புசுன்னு சூப்பராக வெந்து வரும். இதை ஒரு முறை கையை வச்சு நல்லா கலந்துட்டோம் அப்படின்னா நல்லா புளிச்சு வரும். சோளம் 4 மணி நேரம் இல்லை 5 மணி நேரத்துக்குள்ளே நல்லா புளிச்சு வந்துடும். நான் 5 மணி நேரம் புளிக்க வச்சுருக்கேன். 5 மணி நேரத்துக்கு அப்புறம் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா புளிச்சு பர்ஃபெக்டாக இருக்குன்னு. இதை ஒரு முறை கரண்டி வச்சு நல்லா கலந்துட்டரலாம். இதில் மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா ஒரு முறை கரண்டி வச்சு கலந்துட்டு பீட் பண்ணுறது போல் நல்லா கலந்துட்டரலாம். இனி இதுக்கு தாளிப்பு ரெடி பண்ணிடுவோம். கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடான உடனே 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 3 நார்மல் சைஸ் பச்சை மிளகா சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். பச்சை மிளகா எண்ணெயிலே நல்லா வறுபட்டு வரணும். அப்போ தான் பணியாரம் சாப்பிடும்போது காரம் இல்லாமல் இருக்கும். பச்சை மிளகா நல்லா வறுபட்ட உடனே கொஞ்சமாக கருவேப்பிலை, 1 நார்மல் சைஸ் வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி இதையும் எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கினது போல் எடுத்துக்கலாம். வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் கலர் அளவுக்கு மாறணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் நல்லா வதங்கி வரணும். நல்லா ஒரு கண்ணாடி பதத்தில் இருந்து ஒரு பேபி பிங்க் கலர் வரைக்கும் வரணும். வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, 1/4 டீஸ்பூன் விட குறைவாக மஞ்சள் போட்டு நல்லா வெங்காயத்தை வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் பாருங்கள் நல்லாவே வதங்கி வந்திருக்கு. இதில் ஒரு நார்மல் சைஸ் கேரட் நான் துருவி வச்சுருக்கேன். அதையும் வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா கலந்துட்டரலாம். கேரட் போட்டு கலந்துட்டாவே போதுமானதாக இருக்கும். கேரட் ரொம்ப வேகணுங்கிற அவசியம் இல்லை. பச்சையாகவே நம்மளால் சாப்பிட்டுக்க முடியும். ஒரு 2 நிமிஷம் மட்டும் கேரட்டை நல்லா கலந்துட்டுட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லியும் தூவி விட்டு இதையும் எல்லாத்தையோட சேர்த்து நல்லா கலந்துட்டாவே போதும். தாளிப்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை டைரெக்டாகவே மாவுக்குள்ளே போட்டுடலாம். இது போல் தாளிப்பு செஞ்சு சூடாக மாவுக்குள்ளே போடும்போது இன்னொரு அட்வான்டேஜும் இருக்குது. மாவு இன்னமும் நல்லா ப்ளஃபியாக நல்லா மெத்து மெத்துன்னு வரும். தாளிப்போட சேர்த்து மாவு எல்லாத்தையுமே நல்லா கலந்துட்டாச்சு. குழிப்பணியாரத்துக்கு சட்னி ரெடி பண்ணிடுவோம். அதே கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடான உடனே 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, காரம் தேவையான அளவுக்கு வரமிளகா, நான் ஒரு 8 வரமிளகா பக்கம் போட்டிருக்கேன். இது எல்லாமே எண்ணெயில் நல்லா வறுபட்டு வரணும். கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வரைக்கும் நல்லா வறுக்கும்போது சட்னியோட வாசனையே சூப்பராக இருக்கும். இதில் 10 பல்லு பூண்டு, 2 நார்மல் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி போட்டு எண்ணெயிலே நல்லா வதக்கி எடுத்துடலாம். வெங்காயம் ஒரு 50% நல்லா வதங்கின உடனே 2 நார்மல் சைஸ் தக்காளியும் கட் பண்ணி போட்டுடலாம்.
இந்த ஸ்டேஜ்லேயே தக்காளி போட்டுட்டோம் அப்படின்னா வெங்காயத்தோட சேர்த்தியே தக்காளியுமே நல்லா வெந்து வதங்கி வந்துடும். தக்காளி வெங்காயத்தையும் நல்லா கலந்துட்டு டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா நல்லா வெந்து வரும். இதில் சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பும் 1/4 டீஸ்பூன் மஞ்சளும் போட்டு நல்லா கலந்துட்டுடலாம். அவ்வளோதான், தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கிருச்சு. கடைசியாக ஒரு சின்ன துண்டு புளி மட்டும் போட்டுக்கலாம் புளிப்புக்காக. ஏற்கனவே தக்காளியும் போட்டிருக்கறனால நிறைய புளி தேவைப்படாது. புளியை போட்டு ஒரு முறை கலந்துட்டுட்டு ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடலாம். ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுருவோம். மிக்ஸி ஜாரில் ஒரு 1/2 டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றி சட்னியோட சேர்த்து நல்லா கலந்துட்டுடலாம். குழிப்பணியாரத்துக்கு நல்ல காரசாரமான சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதில் நீங்கள் தாளித்து ஊற்றுறதுனாலும் ஊற்றலாம். இன்றைக்கி நான் தாளிக்காம தான் சட்னி ரெடி பண்ணியிருக்கேன். குழிப்பணியாரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் இது போல் ஊற்றி விட்டுருவோம். குழிப்பணியாரம் பொறுத்த வரைக்கும் நல்லா மொறுமொறுன்னு கலராக வரணும் அப்படின்னா எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியாக ஊற்றினா தான் நல்லாயிருக்கும். ஒவ்வொரு குழிக்குழியுமே அளவாக மாவு ஊற்றிக்கணும். குழிப்பணியார சட்டி கொஞ்சமாக சூடாயிட்டு எண்ணெயுமே நல்லா சூடான உடனே சிம்மில் வச்சுட்டு இது போல் மாவை ஊற்றிக்கோங்க. அப்போ தான் அடிப்பாதமெல்லாம் கருகாமல் இருக்கும். சிம்லையே வச்சு மூடி வச்சு வேக வைக்கலாம். அப்போ தான் அந்த எண்ணெய்க்கு அந்த மாவு வெந்து வரும்போது நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வரும். இதுதான் குழிப்பணியாரத்துக்கு ஒரு நல்ல பெஸ்டான டிப்ஸு. இன்னொன்று, மாவு ரொம்ப கெட்டியாக இருக்கணும். அப்போ தான் குழிப்பணியாரத்தில் ஊற்றும் போது மாவு நல்லா வெந்து வரும். இது போல் திருப்பும் போதும் அப்படியே ஒழுகாமல் நல்ல கெட்டியாக இருக்கும். சிம்மில் வச்சு இன்னொரு பக்கமும் நல்லா வெந்த உடனே இது போல் வேறு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுருவோம். நல்ல பர்ஃபெக்டாக மெதுன்னு பந்து போல் குழிப்பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. இதே மாவில் நான் தேவையான அளவுக்கு குழிப்பணியாரம் ஊற்றி எடுத்துக்கலாம். இதில் குழிப்பணியாரம் மட்டும் நம்ம ஊற்ற முடியும்ட்டு இல்லை, நல்ல மெதுன்னு சாஃப்டான அடை கூட போடலாம். இப்போ இந்த குழிப்பணியாரத்தை நான் உங்களுக்கு பிரித்து காமிக்கிறேன் பாருங்கள், எந்த அளவுக்கு நல்ல பர்ஃபெக்டாக இருக்குன்னு. நீங்களும் நான் இந்த வீடியோவில் சொன்னது போலவே வெள்ளைச்சோளம் வச்சு நல்ல சத்தான குழிப்பணியாரம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இஷ்டமாக சமைக்கலாம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப்